ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம ஏற்கனவே இன்னொரு சேனல் வச்சுருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் வந்து நம்ம ஒரு 117 பேர் தான் இருக்காங்க சப்ஸ்கிரைபர். நம்மளும் சப்ஸ்கிரைபர் அவ்வளோவா வரலன்னொடனே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதில் வந்து சிறுதானிய உணவுகள் ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பித்தேன். யாருமே அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதனால நான் அப்படியே வந்து நம்ம வீட்டில் தினமும் சாப்பிட்றத நம்ம போட்டாவே வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முழுக்க வீட்டில் வந்து 95% நான் வந்து சிறுதானியங்கள் தான் சமைக்கிறேன். மத்தியானமாக இருக்கட்டும், காலையில் இருக்கட்டும், நைட்டாக இருக்கும். பட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்காதனால அதை அப்படி விட்டாச்சு. சொல்லப்போனால் நம்மளோட இதில் ஒரு பிளேஸ் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒரு 800 விதமான சிறுதானிய உணவுகளை நம்ம அறிமுகப்படுத்தி ஒரு உணவு திருவிழா வந்து பள்ளியில் நடத்துனது கூட தெரியும். பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் அந்த சேனலில் ரன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன். அது வந்து கார்டனில் மட்டும்தான் வந்து அது இலவசம் விதைகள் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகிடுச்சு. பட்டு எனக்கு என்னென்னா மற்றவங்களுக்கு தெரியணும். நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிடணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். மற்றபடி இதனால் எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஒரு சேவை அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் எதுவும் பண்ணலை. சேனல் க்ரியேட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அந்த சேனலோட பேர் வந்து வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு இது ஏன் ஆரம்பித்தோம், எதுக்காக ஆரம்பித்தோம், ஏன் இந்த பேர் வச்சேன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த சேனலையும் வந்து புக்கோட ரிவ்யூ, நான் என்னெல்லாம் புக் படிக்கிறேனோ அதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற குழுவில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தொடர்ந்து புக் ரிவ்யூ அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 புக்ஸாவது நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். பட் நம்ம எப்படினாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 புக்கு படிச்சிருவேன். மாதத்துக்கு 10 ஒரு 20 புக்கு வரைக்கும் நான் படிச்சிருவேன். பட் ரிவ்யூ எழுதியும் போடுறேன். அதுவே எனக்கு டைம் பத்தாமல் நான் படிக்கிற அத்தனையும் எழுதுறதில்ல. ஆனால் வந்து வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் அதிகமான வேலை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேம்மா.